ஹலோ மக்கா, குட் மார்னிங்ல. நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னா வேளாங்கண்ணி மாதா கோவில். இது எங்கே இருக்குன்னா பனகுடி பக்கத்தில் இருக்குது. சரியா, கோயில் நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போகிறேன். இப்போ தான் உள்ளே போகிறேன். சரியா, உள்ளே போய் பார்த்தா இல்லை வேறு லெவலில் இருக்குது. ஆனால் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்ப மாற்றமாக இருக்குது. நான் கொஞ்ச நாளாக போகலைங்க, நான் ஒத்துக்கிட்டேன். சரியா, எதுக்காக போயிருக்கேன்னா என் மருமகனுக்கு மொட்டை போட. இதுதான் இவனுக்கு தடவை மொட்டை போடுறோம். சரி, மொட்டை போட போவோம் அப்படின்ட்டு வேளாங்கண்ணி மாதா கோயிலில் பனகுடி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் மொட்டை போடுவோம் அப்படின்னு ஒரு வேண்டுதல். சரி, ஃபஸ்ட்டு மொட்டை அங்கே போடுவோன்னு வந்திருந்தோம். என்னங்க, நான் இதுக்கு முன்னே ரொம்ப வருஷமாக நான் பனகுடி பக்கத்தில் தான் இருக்கேன். பட் நான் இப்படி ஒரு கோயில் இருக்குங்கிறதே நான் போகாமலே இருந்திருக்கேன். அது ஏன் தப்பு தான். அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் இப்போ போனதில் எனக்கு மனசு எவ்வளோ நிம்மதியாக இருந்துருமா. ஏன்னா நிறைய பேர் போயிருப்பீங்க பனகுடி பக்கம், இந்த காவல் கிணறு பக்கம், வடக்கங்குளம் பக்கம் இருக்கவங்கலாம் எப்படியும் சுற்றி பார்த்துருப்பீங்க. இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த லாங்கில் இருக்கவங்கலாம் நீங்கள் இந்த கோயிலுக்கு ஒரு முறை எல்லாருமே, அந்த லாங்குன்றில் இந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே கண்டிப்பாக வரணும். ஏன்னா அப்படி இருக்குது இந்த கோயில், புரியுதா. நான் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் வேறு லெவலுங்க. இங்கே எல்லாமே வித்தியாசமாக இருக்குங்க. இந்த வியூ பாருங்களா, நீங்களே வந்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணிக்கு வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த இடம், வேறு லெவலில். சரி, நான் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு அடுத்தால இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது உள்ள யாரும் மொபைல் எதுவும் அலௌடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் தெரியாமல் டோரை ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோ பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் உள்ளே போயிட்டேன் வீடியோ எடுத்துகிட்டே போகும்போது. சரியா, கேமராமேனுக்கு வழி விடணும்லப்பா. அவர் டோரை பிடிச்சிங்க நேரம் நான் விட்டுட்டேன். அவர் பின்னாடி இருந்து ஏசினார். அப்புறம் உள்ளே போய் பார்த்தா, உள்ளே பார்த்தவர் தான் எனக்கே தெரியுது. உள்ளே போய் பார்த்தவர் தான் தெரியுது உள்ளே கேமரா அலௌடு கிடையாது அப்படின்ட்டு. நான் இதை யோசிக்காமல் உள்ளே தெரியாமல் போயிட்டேன். ஓகே, சாரி. நான் அப்புறம் வீடியோ எடுக்கலைங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன் கேமராமேனை. அப்புறம் எனக்கு செமையாக இருந்துச்சு உள்ளே. நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.